நீங்க எதையாவது உங்க கணவனாருக்கு சொல்லணுமா, நீங்க எதையாவது உங்க மனைவிக்கு சொல்லணுமா, உங்க கணவனுக்கு சொல்ல வேண்டியதை, உங்க மனைவிக்கு சொல்ல வேண்டியதை, உங்க பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியதை முதல்ல யாருக்கு சொல்லிருங்கன்னா கர்த்தருக்கு சொல்லிருங்க. நான் நம்புறேன் அவர் உங்களுக்காக பேசுகிறவர், அவர் உங்களுக்காக வழக்காடுகிறவர். நம்ம யாருடைய இருதயத்துக்குள்ளையும் எதையுமே என்ன பண்ணிட முடியாதுன்னா, நீ ஒரு முடிவோட இந்த இடத்துல இருந்து கடந்து போங்க. ஆண்டவரே மெதுவா நான் சொல்றேன், ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன்னா எதையுமே எதற்குள்ளேயும் என்ன பண்ண மாட்டேன்னா. இந்த பாவக்காய் சாப்பிட்றது நல்லதா கெட்டதா கேட்கல. எங்க அம்மா இந்த பாவக்காவை சமைச்சு கொடுத்தாங்கன்னு வைங்களேன், இந்த சின்ன வயசுல பொல்லாத கோவம் வரும். இன்னைக்கு பாவக்காவா அப்படின்ட்டு ஒரு கோவம் வரும் பாருங்க. சோரத்தின விட மாட்டேங்கிறீங்க ஒழுங்கு, எனக்கு பாவக்காய் வேணாம், ஒண்ணு வேணாம், எனக்கு தண்ணி கொடுங்க, தண்ணியை ஊத்தி அப்படியே உப்பை போட்டு கரைச்சு குடிப்பனே தவிர எதை சாப்பிட மாட்டேன். அப்ப எங்க அம்மா அங்கிருந்து கத்துவாங்க, டே பாவக்காய் உடம்புக்கு நல்லதுடா, இவ்வளவு ஸ்வீட் சேர்க்கிறோம், பாவக்காவை கொஞ்சம் சேர்த்தணும். அந்த ஞானம் எப்பல்ல, அப்பல்ல. இப்போ 40 வயசு ஆக போகும்போது இப்ப தன்னை போல எது கேக்குது, ஏமா இந்த பாவக்காய் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுல, அந்த பாவக்காய் வாங்கி கொஞ்சம் நீட்டா செஞ்சு கொடுத்துருங்க, என்னன்னா உடம்புல அவ்வளவு ஸ்வீட் போயிட்டே இருக்குது, கொஞ்சம் கசப்பு இருந்தா. அப்போ அன்னைக்கு சொல்லும் போது அது என்ன பண்ணல, நமக்கு புரியல. இதே தான் எல்லா மனிதர்களும் இன்னைக்கு ஒருவேளை இந்த ஜெபத்துல, இந்த உபவாச ஜெபத்துல புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க பாஸ்டர். என் கணவன், என் மனைவி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க பாஸ்டர், என்னுடைய மாமியார் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க, என் மேனேஜர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. என் ஃபீல் என்னன்னு தெரியாது, என் வருத்தம் என்னன்னு தெரியாது, என் அழுகை என்னன்னு தெரியாது, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியாது, இவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்ற ஒரு உடைந்த மனதோடு வந்திருப்பீர்களே. ஆனால் நான் நம்புறேன், இல்ல நீங்க அதை யாருடைய இதயத்துக்குள்ளேயும் திணிக்க முடியாது. உங்க பாரத்தை எல்லாம் முதல்ல யாரிடத்துல, என்ன தேவனிடத்திலே, தேவனிடத்திலே, தேவனிடத்திலே சொல்லி, ஆண்டவரே நீர் என் குடும்பத்தை நடத்துவதற்கு எனக்கு ஒரு கிருபை தாருங்க, நிறைய பொறுமையை தாங்க. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க குடும்ப வெற்றியாய் நடத்தப்படுவதற்கு மிக அவசியமான ஒன்று பொறுமைதான். அது எங்க குடும்பத்துக்குள்ள நமக்கு அவ்வளவு ஈஸியா பொறுத்திருக்க முடியாது. எப்படி பொறுத்திருக்க முடியும்? ஆனா ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறது என்ன அப்படின்னா, ஏற்ற காலம் வரைக்கும் உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் உங்களுடைய கையில கொடுக்கிற வரைக்கும் நீங்க சில விஷயங்களை எப்படிதான் ஆளுகை செய்யணும் அப்படின்னு சொன்னா பொறுமையோட. சோ அப்ப இந்த ரெபெக்காளுக்கு இருந்த ஒரு பெரிய குணம் என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய கணவனார் செய்கிறது அவ்வளவு சரியில்லை அப்படின்னு அவங்களுக்கு தெரிந்திருந்தோம். ஓகே, அவங்க அம்மாவை அவர் அவ்வளவு நேசிச்சிருக்கிறாரு அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல தான் மேல அன்பு செலுத்தணும் அப்படின்றத பொறுமையாய் அவருக்கு கற்றுக் கொடுத்ததுனால இப்ப ஈசாக்கு அவங்க அம்மாவை மறந்துட்டான், யாரை நேசிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா ரெபெக்காளை. ஆமென் சொல்லுங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை இன்றைக்கு தாரும், நான் எதையுமே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா திணிச்சிடக்கூடாது.